ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடர் மழையின் காரணமாக பனங்கிழங்கு விளைச்சல் பாதிப்பு, விற்பனையும் மந்தமாக உள்ளதால் விவசாயிகள் கவலை. பொன்னை பாலத்தில் 3 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. போர்க்கால அடிப்படையில் பாலம் சீரமைக்கப்பட்டதை கைதட்டி கொண்டாடிய ஊழியர்கள். சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படும். ஜனவரி 20ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என தகவல். வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்கரையில் 3 அடி வரை படிந்திருக்கும் சேறு. மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் பாதிப்பு. %10 கூலி உயர்வை அமல்படுத்த கோரி கடந்த ஒரு வாரமாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டம். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் இதுவரை 578 பேருக்கு ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 6531 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்திய பாகிஸ்தான் எல்லையில் ட்ரோன் மூலம் வீசப்பட்ட 200 கோடி ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ ஹெராயின் போதைப் பொருட்களை இந்திய ராணுவம் பறிமுதல் செய்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் காரணமாக தலைநகர் டெல்லியில் இன்று முதல் இரவு ஊரடங்கு அமலாகிறது. உத்தரப்பிரதேசத்தில் தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் இல்லத்தில் 177 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கணக்கில் வராத பணம் சிக்கிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். அமெரிக்காவில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் தொற்றால் பெரியவர்களை விட குழந்தைகள் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கிலாந்தில் ஒமிக்ரான் வகை கொரோனா பரவலை தடுப்பதற்காக பொது முடக்க கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமலுக்கு வந்தன. ஒமிக்ரான் பரவல் எதிரொலியால் உலகம் முழுவதும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 3 நாட்களில் 6000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் ஒரே நாளில் 1999 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் ஒமிக்ரானால் உயிரிழந்தார். தென்னாப்பிரிக்காவின் நிறவெறிக்கு எதிராக போராடியவரும் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவருமான பேராயர் டெஸ்மண்ட் டூட் நேற்று காலமானார். அவருக்கு வயது 90. வோக்ஸ்வேகன் நிறுவனம் தனது கார் மாடல்கள் விலையை உயர்த்த இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. சட்டவிரோத தகவல்களை நீக்க கூகுள் நிறுவனம் தொடர்ந்து தாமதம் செய்து வந்ததால் மாஸ்கோ நீதிமன்றம் அந்நிறுவனத்திற்கு 735 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. துருக்கியில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 81,000 கடந்துள்ளது. கிரீஸ் நாட்டின் கிரிட் தீவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ரிக்டர் அளவுகோலில் 5.2, 5.4 பதிவாகியுள்ளன.
ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆஷஸ் தொடரின் 3வது டெஸ்ட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை அருகே நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரிய குடியிருப்பின் டி பிளாக்கில் இருந்த 24 வீடுகள் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் உள்ள கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. கட்டிடத்தில் இருந்த விரிசல் ஏற்கனவே தெரியவந்ததால் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். தொடர்ந்து இடிபாடுகளில் யாரேனும் சிக்கி உள்ளனரா என தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. வீடுகள் இடிந்து விழுந்த இடத்தில் 5 தீயணைப்பு படைப்பிரிவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். வேலூரில் பழுதான பொன்னை ரயில்வே பாலம் சீரமைக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கியதால் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்டி பூஜை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த திருவலம் வழியே பாயும் பொன்னையாற்றின் குறுக்கே உள்ள 156 ஆண்டுகள் பழமையான ரயில்வே பாலத்தில் கடந்த 23ஆம் தேதி விரிசல் ஏற்பட்டது. இதனால் அவ்வழியாக இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 3 நாட்களாக பாலத்தை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது. கான்கிரீட் போடப்பட்டு பாலம் பலப்படுத்தப்பட்ட நிலையில் இரும்பு கட்டுமானம் எழுப்பப்பட்டு விரிசல் பகுதிகளும் சீரமைக்கப்பட்டன. பணிகள் நிறைவடைந்து ஒரே ஒரு இன்ஜினை கொண்டு மிக குறைந்த வேகத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றதை அடுத்து 3 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து தொடங்கியது. இதனால் பொதுமக்களும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். முன்னதாக பாலத்திற்கு கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து பூஜை செய்து அதிகாரிகளும் ஊழியர்களும் வழிபட்டனர். மேலும் தொடர்ச்சியாக பாலத்தின் மீது ரயில்கள் சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலம் சீரமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ள நிலையில் பாலம் வழியாக சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக காட்பாடி மார்க்கமாக செல்லும் மைசூர் சதாப்தி விரைவு ரயில், கோவை சூப்பர் பாஸ்ட் விரைவு ரயில், கோயம்புத்தூர் சதாப்தி விரைவு ரயில், பெங்களூர் டபுள் டக்கர் விரைவு ரயில், பிருந்தாவனம் பெங்களூர் செல்லும் விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைந்த வேகத்தில் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் ஜோலார்பேட்டையில் இருந்து சென்னை செல்லும் ஏலகிரி எக்ஸ்பிரஸ், வேலூர் விரைவு மின்சார ரயில், திருவனந்தபுரம் சூப்பர் பாஸ்ட் ரயில்கள் என 3 ரயில்கள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் ரயில்கள் செல்லும் நேரங்களில் ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ரயில் பாலத்தை கண்காணித்து வருகின்றனர். கேரள சபரிமலையில் மண்டல பூஜை நிறைவடைந்ததை அடுத்து கோவில் நடை அடைக்கப்பட்டது. ஐயப்பனுக்கு 453 பவுண்ட் தங்க அங்கி சார்த்தியவாறு சபரிமலை முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை நேற்று நடந்து முடிந்தது. தங்க அங்கி கடந்த 22ஆம் தேதி பத்தினம்திட்டா ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. நேற்று மாலை தங்க அங்கியில் ஜொலித்த ஐயப்பனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இன்று அடைக்கப்படும் சபரிமலை நடை மகர விளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயற்கை விவசாயத்தில் உருவான பனங்கிழங்கு விற்பனை மந்தமாக உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மம்சாபுரம், மேலத்தொட்டியப்பட்டி, வன்னியம்பட்டி, வத்ராயிருப்பு, கூமாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பனை மரங்கள் அதிகமாக வளர்க்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் மண்ணில் புதைத்து வைத்த பனங்கொட்டைகளில் இருந்து விளையும் பனங்கிழங்கு நல்ல விளைச்சல் ஏற்படும்போது கடந்த மாதங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பனங்கிழங்கு சேதமாகி விளைச்சல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பொங்கல் காலங்களில் பயிரிடப்பட்ட பனங்கிழங்கு விவசாயத்தால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் அதிகாலை முதலே கடும் மூடுபனி நிலவியதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மூடுபனி பெய்து வருகிறது. இதனால் காலை 8 மணிக்கு பனிப்பொழிவு நீடித்ததால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். அதேபோல் நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். எதிரே உள்ள வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனி பெய்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாகவும் புறநகர் பகுதிகளில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. வேதாரண்யம் அருகே புஷ்பவனம் கடற்பகுதியில் கடல் சேறு படிந்திருப்பதால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல முடியாமல் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவன மீனவ கிராம கடற்கரை பகுதியில் வடகிழக்கு பருவமழை கடல் சீற்றம் காரணமாக சேறு 3 அடி வரை படிந்துள்ளது. வழக்கமாக மழைக்காலங்களில் கடற்பகுதிக்கு வரும் கடல் சேறு கடல் நீரோட்டத்தில் தானாகவே கரைந்து சென்றுவிடும். ஆனால் தற்போது துறைமுக பணிக்காக வெள்ளப்பள்ளம் மற்றும் ஆறுகாட்டுத்துறை கடற்பகுதிகளில் பெரிய கருங்கற்கள் கொட்டப்பட்டுள்ளதால் கடல் சேறு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகளை கடற்கரையிலிருந்து கடலுக்கு கொண்டு செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடற்கரை முழுவதும் களிமண் சேறு படிந்து மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சேரை அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 3 மீட்டர் அளவில் உயரத்தில் சேர் தள்ளிடுச்சு. உயரத்தில் சேர் தள்ளியிருக்கு. ஒரு 1.5 கிலோமீட்ரு அகலத்தில் சேர் இருக்குது. நாங்கள் தொல்லுக்கு போயிட்டு வர முடியல. இதை தெற்கு பக்கம் ஆறுகாட்டுத்துறையில் கல் கொட்டிக்கிறாங்க, வடக்கு பக்கம் வல்லாபுரத்தில் கல் கொட்டிக்கிறாங்க. அதனால நீரோட்டம் வேகமாக கடல் இல்லாததுனால ஒரு தடுப்பணை இருக்கிறதுனால இந்த சேரு அப்படியே தங்கிடுச்சு. நாங்கள் தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்களோட வாழ்வாதாரம் முற்றுமே கேள்விக்குறி ஆகிற மாதிரி இருக்குது. ஓமலூர் அருகே உள்ள மூங்கில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய ஒரே வாரத்தில் தண்ணீர் வேகமாக குறைந்தது. ஏரியில் படர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களாலும் ஆக்கிரமிப்பாளர்களாலும் ஏரியின் தண்ணீர் வேகமாக குறைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆக்கிரமிப்பாளர்கள் இரவு நேரங்களில் ஏரியின் தண்ணீரை அதிகப்படியான அளவில் கால்வாயில் திறந்து விடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பச்சனம்பட்டி மற்றும் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆகிய 2 ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் சேலம் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். போடி அருகே கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட மாடுகளை கால்நடைகள் துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்வது இல்லை என குற்றம் சாட்டி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உப்புக்கோட்டை கிராமத்திற்கு உட்பட்ட குண்டல் நாயக்கன்பட்டி, பாலார்பட்டி, மாணிக்காபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. மாடுகளுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்தி கால்நடைத்துறையினர் ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து உப்புக்கோட்டை தேனி நெடுஞ்சாலையில் மாடுகளுடன் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தஞ்சையில் அரசு ஒப்புதல் இன்றி நடத்தி வந்த பிரபல நட்சத்திர விடுதிக்கு சீல் வைத்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். தஞ்சை ராமநாதன் பேருந்து நிலையம் அருகில் உள்ள டெம்பிள் டவர் என்ற பிரபல நட்சத்திர தனியார் விடுதி உலக தமிழ் மாநாடு நடைபெறும்போது முக்கிய பிரமுகர்கள் வந்து தங்குவதற்காக தனியாருக்கு 30 ஆண்டுகள் ஒப்பந்தம் விடப்பட்டு கட்டப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை செல்வராஜ் என்பவர் எடுத்து ஹோட்டலை நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல்
செல்வராஜ் அரசு நிலமான ஹோட்டலை அரசு ஒப்புதல் இன்றி குமார் மற்றும் வெங்கடாச்சலம் ஆகியோருக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். மேலும் அவர் சுமார் 12 கோடி ரூபாய் குத்தகை நிலுவைத் தொகை வைத்ததாகவும் இதனால் ஒப்பந்த காலம் ரத்து செய்யப்பட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து ஹோட்டலை நடத்தி வரப்பட்ட நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு உடனடியாக விடுதியை காலி செய்ய வேண்டுமென மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. மேலும் கடந்த 14ஆம் தேதி வட்டாட்சியர் மூலம் ஹோட்டலில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டதை அடுத்து 22ஆம் தேதி வெங்கடாச்சலம் தனது ஹோட்டலுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது குறித்து கடிதம் அனுப்பியுள்ளார். இதன் மூலம் ஹோட்டலை வெங்கடாச்சலம் தான் நடத்தி வருகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் காவல்துறை உதவியுடன் ஹோட்டலில் தங்கியிருந்தவர்களை வெளியேற்றி ஹோட்டலுக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அஷ்டமி சப்பர வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பிரசித்தி பெற்றது அஷ்டமி சப்பர திருவிழா விமர்சையாக அரங்கேறியது. விழாவில் முக்கிய நிகழ்வாக உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவன் படியளந்த லீலைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து தேரோட்டத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் மீனாட்சி அம்மன் தனியாகவும் சப்பரங்களில் எழுந்தருளி கீழமாசி வீதியிலிருந்து யானைக்கல், கீழவெளி வீதி, தெற்குவெளி வீதி, கிரைம் பிரான்ச், திருப்பரங்குன்றம் சாலை, மேலவெளி வீதி, குட்ஷெட் தெரு, வக்கீல் புதுத்தெரு வழியாக இருப்பிடத்தை அடைந்தனர். மீனாட்சி அம்மன் சப்பரத்தை பெண்கள் இழுத்து வந்த நிலையில் இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதை விளக்கும் விதமாக அரிசிகள் வீதிகளில் போடப்பட்டன. பக்தர்கள் கீழே சிதறி கிடக்கும் அந்த அரிசியை சேகரித்து வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் அள்ள அள்ள அன்னம் கிடைத்து பசி எனும் நோய் ஒழியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும், செலுத்திக் கொண்டவர்கள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்கவும் போக்குவரத்து துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து பணியாளர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பணியாளர்கள் சிலர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் முகாமை பயன்படுத்தி விரைந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி செலுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான இளையோர் சிலம்பம் போட்டியில் தமிழக அணி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றுள்ளது. இந்திய இளையோர் விளையாட்டு கூட்டமைப்பின் சார்பில் ஹரியானா மாநிலத்தில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட பல அணிகள் போட்டியில் பங்கேற்றன. இதில் தென்னிந்திய இளையோர் விளையாட்டு சங்கம் சார்பில் தமிழ்நாடு அணி பங்கேற்றது. பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் பெரும்பாலான போட்டிகளில் தமிழக அணியே வெற்றி பெற்றது. விமானம் மூலம் சென்னை திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு அசத்தினர். சிலம்பக்கலை பற்றி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவை சிலம்பம் பயிற்சி மையம் சார்பில் 3வது தேசிய அளவிலான சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் மணியக்காரம்பாளையத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்றனர். சீனியர், சூப்பர் சீனியர், ஜூனியர், சூப்பர் ஜூனியர் என 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் சிலம்பம் மற்றும் ஒற்றை இரட்டை சுருள் சுழற்றி வீரர்கள் அசத்தினர். வெற்றி பெறும் சிறந்த போட்டியாளர்கள் சர்வதேச அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஓமலூர் பச்சனப்பட்டி கிராமத்தில் அன்பின் கரங்கள் மற்றும் பொதுமக்கள் பங்களிப்பில் பள்ளி குழந்தைகளுக்கு கிறிஸ்துமஸை ஒட்டி போட்டிகள் நடத்தப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள பச்சனப்பட்டி கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகள் அன்பின் கரங்கள் அறக்கட்டளையும் கிராம மக்களும் இணைந்து பள்ளி குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸ் போட்டிகளை நடத்தினர். இதில் மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சி, பேச்சு போட்டி, கவிதை வாசித்தல் என பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர். நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும், போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதில் சேலம் புறநகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி போட்டிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பரிசுகளையும் கேடயங்களையும், வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அன்பின் கரங்கள் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர் விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் நேற்று முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் மக்கள் அதிகமாக கூடினர். மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களாக கன்னியாகுமரி, திருப்பரப்பு, மாத்தூர், பத்மநாபபுரம் உட்பட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக திரிவேணி சங்கமம், காந்தி மண்டபம், காமராஜர் நினைவு மண்டபம், திரிவேணி சங்கமத்தில் கடலில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபம் என அனைத்து பகுதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டதால் 200 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுபோல் 4:30 மணி வரை மட்டும் இயக்கி வந்த பூம்புகார் படகு போக்குவரத்து 6 மணி வரை இயக்கப்படுகிறது. பொதுமக்களில் பலர் முகக்கவசம், சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டனர். தொடர் விடுமுறை காரணமாக முதுமலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி அரையாண்டு விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் உள்ளது. வளர்ப்பு யானைகளின் முகாமை பார்ப்பதற்கும், வனப்பகுதிக்குள் வாகன சவாரி செய்வதற்கும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் கூடலூரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் 2 கிராம மீனவர்கள் மோதல் சம்பவத்தில் செருதூர், வானகிரி ஆகிய 2 கிராம மீனவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சமாதான முடிவு எட்டியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் 2 தினங்களுக்கு முன்பு செருதூர் மற்றும் வானகிரி மீனவர்களின் படகுகள் கடலில் மீன்பிடிக்கும் போது மோதிக்கொண்டதில் தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக மீண்டும் மோதல் ஏற்பட்டதில் 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகவேல் தலைமையில் கோடியக்கரையில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் 2 கிராம மீனவர்கள் இடையே சமாதான முடிவு ஏற்பட்டது. மேலும் பிரச்சினையில் ஈடுபடும் மீனவர்களை தொடர்ந்து கோடியக்கரையில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிப்பது இல்லை எனவும், தகராறில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சம்பந்தப்பட்ட கிராம பஞ்சாயத்தார்கள் மூலம் நடவடிக்கை எடுப்பது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. தேசிய தரச் சான்றிதழ் பட்டியலில் 92.8% மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்று மேல்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் சாதனை படைத்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்துள்ள மேல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது. மேல்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கு தினமும் சுமார் 200க்கும் மேற்பட்ட புற நோயாளிகளும் 10ற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டத்திலேயே அதிக பிரசவங்கள் இந்த சுகாதார நிலையத்தில் நடைபெறுகிறது. இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு. இது 2வது பிரசவம். ஃபர்ஸ்ட் பிரசவம் நான் இங்கே தான் பார்த்தேன், நல்லா பார்த்தாங்க. ஸோ அதனால் நான் 2வதும் இங்கே பார்த்துட்டு இன்னும் ஃபர்தராக மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். தேசிய தர சான்றிதழுக்காக கடந்த நவம்பர் மாதம் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் NQAS எனப்படும் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர்.
அதில் நோயாளிகளின் எண்ணிக்கை, நோயாளிகளுக்கு தரப்படும் சிகிச்சைகள், சுகாதாரம், உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்களுக்கான பணி உள்ளிட்ட பல்வேறு கட்ட சோதனைகளுக்கு பிறகு தேசிய தரச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நேஷனல் டீம் வந்து கடந்த நவம்பர் 12-13ஆம் தேதி வந்து நேஷனல் டீம் இங்கே வந்தாங்க. 2 நாள் இருந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த குவாலிட்டி இருக்காங்கிற செக்லிஸ்ட் வச்சு எங்களை வந்து அசஸ்மெண்ட் பண்ணாங்க. அசஸ்மெண்ட் பண்ணி இப்போ கொடுத்துருக்கிற முடிவில் வந்து நம்ம 92.8% மதிப்பெண்கள் எடுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதல் மதிப்பெண்களாக எடுத்து முதலிடம் பெற்றுள்ளோம். நம்ம அந்த என்குவாஷ்ன்ற இந்த தர சான்றிதழில் அந்த தர சான்றிதழை மிக விரைவில் வந்து நமக்கு அரசு கொடுக்கும். இதில் சான்றிதழ் மட்டும் இல்லாமல் வருஷத்திற்கு 3 லட்சம் வீதம் அடுத்த 3 வருடத்திற்கு இதற்கு ஊக்கத்தொகையாகவும் இந்த அரசு வந்து நமக்கு இதை வழங்கும். இங்கு வருவோரை நாங்கள் நல்ல முறையில் கவனித்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் இந்த மதிப்பீடு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் பணியாளர்களும் பொதுமக்களும். அண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு நல்ல நாலேஜ் அண்ட் ப்ரெடிக்ட் நல்லா இருக்குது. எனக்கு அங்கே சூப்பர்விஷனும் நல்லா இருக்குது. இங்கே நம்ம ஏஎன்சி கேரு, லேபரு, அப்புறம் பிஎன்சி கேர் எல்லாம் கொடுக்குறோம். மெடிக்கேஷன்ஸ், இம்யூனைசேஷன் எல்லாமே அட்டாச் பண்ணுறோம். அண்ட் ஹைரிஸ்க் கேசஸ் ஏதாவது ரெஃபரல் இருந்தால் அவங்களுக்கு மதர் கேரும் பேபி கேரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணிடுறோம். அங்கே டெலிவரிஸ் நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் மானிட்டர்ஸ் நல்லா வைட்டல் சயின்ஸ்லேருந்து நல்லா ஏஎன்சி எல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு என்குவாஷ் இங்கே கிடச்சதுக்கு we are very happy to working here. We have a good experience. கரூரில் புதிய அரசு வேளாண் கல்லூரி அமைப்பதற்கு நிதி ஒதுக்கி 2021-2022 ஆண்டிற்கான வேளாண்மை துறை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் புதிய வேளாண் கல்லூரி தொடங்குவதற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வேளாண் கல்வி மற்றும் வேளாண் ஆராய்ச்சியின் தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் திருப்படி திருவிழா மற்றும் ஆங்கில புத்தாண்டு விழாவின் நள்ளிரவு 12 மணி சிறப்பு தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வரும் 31ஆம் தேதி திருப்படி திருவிழா மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு விழா ஏற்பாடுகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி டிசம்பர் 31 காலை வழக்கம்போல் திருப்படி திருவிழா சரவண பொய்கை திருக்குளம் அருகில் முதல் படிக்கு சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கும் என்றும் அன்று காலை 11 மணிக்கு மலைக்கோவில் மாடவீதியில் உற்சவர் தங்கத்தேர் பவனி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு ஆங்கில புத்தாண்டு பிறப்பின் போது சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் மலைக்கோவிலில் கூடுவார்கள் என்பதால் நள்ளிரவு பூஜைகளுக்கு தடை செய்து வழக்கம் போல ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் திறக்கப்பட்டு இரவு 10 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளி கடைபிடித்தும் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பக்தர்கள் வசதிக்காக காய்ச்சல் பரிசோதனை மையங்கள், தற்காலிக மருத்துவ முகாம்கள், சிறப்பு பேருந்து வசதிகள், குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்று அந்தந்த துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். டிசம்பர் 31ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையில் மருத்துவ வல்லுநர்களுடன் நடைபெறும் ஆலோசனைக்கு பின்னர் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து தெரிவிக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பூஸ்டர் டோஸ் செலுத்துவது குறித்து மத்திய அரசு எந்த வழிகாட்டு நெறிமுறையையும் வெளியிடவில்லை என தெரிவித்தார். அதுதான் அதுக்கான அனுமதிங்கிறது ஆதார் உறுதியாக அங்கிருந்து வரணும். அதுக்கும் இன்னைக்கு அந்த குழு கையில் தான் கோரிக்கை வைக்கிறோம். நம்ம அவங்கள 7 நாள் முழுமையாக தனிமைப்படுத்தணுங்கிறது ஒன்று, இந்த 2% 10% உயர்த்திக்கிறதுக்கு அனுமதிங்கிறது ஒன்று. இந்த 2 விஷயத்தையும் இன்றைக்கி அவங்க கையில் கேட்க போகிறோம். சங்கரன் கோவிலில் 10% கூலி உயர்வு அமல்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம்
சங்கரன்கோவில், புளியங்குடி, சிந்தாமணி, சுப்புலாபுரம், அத்திப்பட்டி, குருவிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன. இதில் பசை போடுதல், பாவு போடுதல், டப்பா போடுதல், கண்டு போடுதல், பார்சல் போடுதல் என விசைத்தறி தொடர்பான தொழிலில் சுமார் 20,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் சிறு விசைத்தறியாளர்கள். இந்த விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் சிறு விசைத்தறியாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. சிறு விசைத்தறியாளர்களுக்கு ஒரு தறிக்கு கிடைக்கும் வருமானம் 986 ரூபாய் மட்டுமே. இந்நிலையில் கடந்த 2020 ஜூன் மாதம் கூலி உயர்வு ஒப்பந்தம் முடிவடைந்தாலும் கொரோனா தொற்று காரணமாக தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்கவில்லை. லோன் வாங்கி தான், கடன் வாங்கி தான் தறியே போட்டது. அப்புறம் இவங்க மிச்சச்சாலை அது இதுன்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, பேசி இது பண்ணி அதை வச்சுதானே நாங்க அதுக்கு கெட்ட வேண்டிய இருக்கு. இல்லைன்னா இப்ப குடுக்கலைன்னா எல்லாம் கலத்தி கொடுத்துட்டு போக வேண்டியதான், வேற வழியெல்லாம் இல்ல. இதுக்கு மேல குடுக்கலைன்னா தறி சேலை போட்டு ஓட்டுதா இல்ல. என் முடிவு அதுதான். என்ன அவங்க முதலாளியாவே இருந்துக்கிடட்டும். நம்ம போய் ஓட்ட போய் தானே அவங்க முதலாளி ஆகுதாங்க. கொடுக்காம எப்படி முதலாளி ஆக முடியும் நம்ம ஓட்டாம? அதனால இனிமே நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். இப்படி போராடிலாம் இனிமே வாங்க முடியாது. அவங்களா குடுக்குதாப்புல பாத்துக்கிடணும் இனிமேல். இதனை அடுத்து 45 நாட்கள் தொழிலாளர்கள் போராடினர். பிறகு நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு வருடமும் 10% கூலி உயர்வு என்ற அடிப்படையில் 2 ஆண்டுகள் கூலி உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டு கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இதுவரை விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் கூட கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எங்களுக்கு 10 கூலி உயர்வு ஒப்பந்த தொழிலாளர் கொடுத்தது கட்டாது, அது நூல் விலை ஏற்றம், ஜிஎஸ்டி அப்படின்னு என்னென்னமோ சொல்லி எங்களால வழங்க இயலாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் என்ன இப்படி சொல்றீங்க, அப்ப நாங்க எப்படி தொழிலாளிகளுக்கு கொடுக்க முடியும் சொல்லும் போது அது உங்களுடைய பிரச்சனை, எங்கிட்ட வேலை ஆக்கிற தொழிலாளருக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கடந்த வாரம் எல்லாரும் சேர்ந்து சிறு விசைத்தறி தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து விசைத்தறியை நிறுத்தம் பண்ணிட்டோம். 15 நாளா தறி ஓடல. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் 10% கூலி உயர்வை அமல்படுத்த கோரி சங்கரன்கோவில், புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த 20ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சங்கரன்கோவிலை சுற்றியுள்ள 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கவில்லை. இதனால் சுமார் 20,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிறு விசைத்தறியாளர்கள் தனிநபர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கியும் வங்கிகளில் கடன் வாங்கியும் விசைத்தறி தொழில் செய்து வருகின்றனர். தற்போது வேலை நிறுத்தத்தால் அவர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். வியாபாரத்தினுடைய சூழ்நிலையின் காரணமாக, நூல் விலையின் காரணமாக, சாய பவுடரின் காரணமாக அடக்கம் மிக அதிகமான அளவு அடக்கம் வருது. இப்போ நாங்கள் 10% கூலி உயர்வு கொடுத்தோம்னா வியாபாரம் எங்களுக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படும். அதனால் அதை தற்சமயத்துக்கு நிறுத்தி வைத்திருக்கிறோம். இதை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்டு நல்ல வழியில் தொழிலை பார்த்து அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பல கட்ட பேச்சுவார்த்தை, ஆர்ப்பாட்டம், மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வை அமல்படுத்த கோரி இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விசைத்தறி தொழிலாளர்களும் வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர் சேர்த்து சுமார் ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் சங்கரன்கோவில் கோட்டாட்சி தலைவர் அலுவலகத்தில் இந்த 10% கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமுல்படுத்துற வரைக்கும் ஒரு காத்திருக்கும் போராட்டத்தை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் தொழிலாளர் துறையும் சங்கரன்கோவில் வருவாய்த்துறையும் இணைஞ்சு இந்த பிரச்சனையை நீட்டிச்சிட்டு போகாம 10% கூலி உயர்வை உடனடியா ஜவுளி உற்பத்திகளை அமுல்படுத்த வச்சு விசைத்தறி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சத்தியமங்கலம் அருகே உணவகங்களில் உள்ள முட்டைகளை குரங்குகள் திருடி செல்வதாக கடை உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சத்தியமங்கலம் பன்னாரி வனப்பகுதியில் குரங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனத்திலிருந்து வெளியேறும் குரங்குகள் நகர்ப்பகுதிக்கு படையெடுத்து
கடைகளில் வைத்துள்ள முட்டையை திருடி உணவு பண்டங்களை சாப்பிட்டு வருகின்றன. இந்நிலையில் மைசூர் சாலையில் உள்ள உணவகத்தில் பரோட்டா போடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த முட்டை பாக்ஸில் இருந்த முட்டைகளை குரங்கு ஒன்று திருடி எடுத்து வந்து உணவக மேற்கூரையில் அமர்ந்து ருசித்து சாப்பிட்டது. இதனை கண்ட கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள் குரங்கை விரட்டினர். இந்த நிலை தொடர்ந்து வருவதால் தங்கள் தொழில் பாதிக்கப்பட்டு வருவதாக கடை உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனால் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து வனத்தில் விட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனைச் சாவடியில் ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடக மாநிலத்தில் ஒமிக்ரான் வைரஸ் காரணமாக நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு நடைமுறைக்கு வருகிறது. இந்நிலையில் விடுமுறை காரணமாக கர்நாடகாவில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா சோதனைச் சாவடி வழியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருகிறது. இந்த நிலையில் எல்லையில் உள்ள சோதனைச் சாவடியில் உள்ள காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கர்நாடகாவில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்கள் 2 டோஸ் தடுப்பூசியை செலுத்தியுள்ளார்களா என உறுதி செய்த பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 14 காவல் நிலையங்களில் உள்ள யாரும் உரிமை கோராத 1858 வாகனங்கள் இன்று ஏலம் விடப்படுகிறது. இதுகுறித்து காஞ்சிபுரம் மாவட்ட போலீஸ் துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உரிமை கோராத 1817 இருசக்கர வாகனங்கள், 15 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 26 4 சக்கர வாகனங்கள் என மொத்தம் 1858 வாகனங்கள் உள்ளன. இந்த வாகனங்களின் உரிமையாளர்களை கண்டுபிடித்து வாகனங்களை ஒப்படைக்க காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டும் வாகனங்களின் உரிமையாளர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை என்பதாலும் வாகனங்களை யாரும் உரிமை கோரவில்லை என்பதாலும் தொடர்ந்து காவல் நிலையங்களில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து வாகனங்களை ஏலமிட்டு அதன் மூலம் வரும் தொகையை அரசு கணக்கில் செலுத்த ஏதுவாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த வாகனங்கள் அனைத்தும் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஏலமிட ஏதுவாக காட்சிப்படுத்தப்பட உள்ளது. எனவே பொதுமக்கள் யாரேனும் தங்களது வாகனம் ஏதேனும் காணவில்லை எனில் சம்பந்தப்பட்ட வாகன ஆவணத்துடன் வந்து ஆயுதப்படை மைதானத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ள வாகனத்துடன் சரிபார்த்துக் கொள்ள மேலும் ஒரு வாய்ப்பாக காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. போரூர் அருகே நடைபெற்ற மகளிர் கால்பந்து போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட கால்பந்து சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் கால்பந்து போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு மகளிருக்கான கால்பந்து போட்டி போரூரை அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் மைதானத்தில் நடைபெற்றது. பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சார்ந்த 8 அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். 3 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் இறுதி சுற்றில் ஆவடி இமாக்குலேட் பள்ளி அணியும் FCA அணியும் மோதின. இதில் இமாக்குலேட் அணி 3 கோல் அடித்து வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடிப்படை வசதி கேட்டு பொதுமக்கள் மாடு, கன்றுகளுடன் இரவு நேரத்தில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சின்ன கணக்கம்பட்டி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக முறையாக தண்ணீர், மின்சாரம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் பலமுறை இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் பஞ்சாயத்து நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஊத்தங்கரை, கல்லாவி வழியாக தருமபுரி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சமரசம் செய்தனர். இதன்பின் போராட்டம் கைவிடப்பட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் தூங்கியதால் பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானது.
திருச்சி மாவட்ட மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் வழியாக ஈரோடு பேருந்து நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் பள்ளிப்பாளையத்தில் சென்று கொண்டிருந்தபோது ஓட்டுநர் எதிர்பாராத விதமாக தூங்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த முதியவர் உள்பட 5 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் போலீசார் விபத்திற்குள்ளான அரசு பேருந்தினை கிரேன் மூலம் மீட்டு இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருக்கோவிலூர் போக்குவரத்து காவல்துறை தலைமை காவலரை தாக்க முயன்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஏரிக்கரை மூலை பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர். இந்நிலையில் பதிவு எண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் 3 பயணித்ததாகவும் போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களை தடுக்க முயன்ற நிலையில் 2 தப்பியோடியதாகவும் ஒருவர் மட்டும் போக்குவரத்து காவல்துறையினரிடம் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தலைமை காவலரிடம் தகாத வார்த்தையில் ஈடுபட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த திருக்கோவிலூர் சட்ட ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளர் ரகளையில் ஈடுபட்டவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் மதுபோதையில் இருந்ததும் ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சேலம் விருத்தாச்சலம் இடையே 139 கிலோமீட்டர் வரையிலான பாதைகளை மின்மயமாக்க திட்டமிட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தெற்கு வட்ட ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் ராய் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்ட இந்த ஆய்வானது செவ்வாய்ப்பேட்டை மார்க்கெட், டவுன் ரயில் நிலையம், அயோத்தியாபட்டினம், ஏத்தாப்பூர், வாழப்பாடி, ஆத்தூர் உட்பட பல்வேறு ரயில் நிலையங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறவுள்ளதால் இருப்பு பாதையை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்பவர்கள் இருப்பு பாதை அருகே வர வேண்டாம் எனவும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக இருப்பு பாதையை கடந்து செல்ல வேண்டும் எனவும் சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் தனியார் விடுதிகளில் இருந்து வரும் கழிவுநீர் தெருவில் தேங்குவதால் அதனை அகற்றி சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள முருகன் கோவிலை சுற்றியுள்ள விடுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அங்குள்ள சந்நிதி தெரு முழுவதும் தேங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தொற்று நோய்கள் ஏற்படும் சூழல் உள்ளதாகவும், எனவே அவற்றை உடனடியாக அகற்றி கழிவுநீர் செல்வதற்கான அமைப்புகளை செய்து தரும்படி பொதுமக்கள் தரப்பில் திருச்செந்தூர் நகராட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து வினாடிக்கு 4583 கனஅடியாக வந்து கொண்டிருக்கும் நிலையில் டெல்டா பாசனத்திற்காக 15,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் 2 நாட்களில் 150.8 அடியாக குறைந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 118.42 அடியாகவும் நீர் இருப்பு 90.97 டிஎம்சியாகவும் உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பேருந்து மீது சரக்கு லாரி மோதிய விபத்தில் பேருந்து கவிழ்ந்து அதில் பயணித்த 8 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் செல்லும் அரசு பேருந்து ஒன்று பயணிகளுடன் சிறுமுகை சாலையில் சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்து ஆலாங்கொம்பு பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது எதிரே வந்த ஒரு சரக்கு லாரி எதிர்பாராத விதமாக மோதியது. இதனால் அரசு பேருந்து நிலை தடுமாறி சாலையோரம் கவிழ்ந்தது. இதனால் பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் உள்பட 8 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். இதையடுத்து அங்கு போலீசார் மீட்பு வாகனத்தின் மூலம் கவிழ்ந்திருந்த பேருந்து மற்றும் சரக்கு லாரியை அகற்றினர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.